ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தோன்னா 2ஆம் ஆண்டு துவக்கலை முன்னிட்டு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. அந்த கொண்டாடப்பட்ட இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய சுவாரஸ்யங்கள் வந்து பேசப்பட்டதுன்னு தான் சொல்ல வரணும். அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறார் அரசியலில், என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை பற்றி பேசினாங்க. ஆதவ அர்ஜுன் அவங்களை பற்றி பேசினாங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்களை பற்றி பேசினாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து எப்படி கட்டமைப்பு கொண்டு போகிறாங்க, அரசியலில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பேசினாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் வந்து மாறி மாறி வந்து விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை வந்து சொன்னார். என்ன சொல்லாருன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், சோசியல் மீடியாவில் பயன்படுத்துறீங்க. ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அவுட் ஸ்டாலின் ஒன்று ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவர்கள் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹேஷ்டேக்கும் வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொண்டர்கள், நம்மளுடைய நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து சமூகத்தில் வந்து என்ன பிரச்சனைன்றதே தெரியல. இந்த வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்குல்ல, இந்த மொழி பிரச்சனை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தி திணிப்பை பற்றி பயங்கரமான ஒரு போராட்டங்கள் கட்டமைப்பு வந்து கொண்டு வந்திருக்கு. இது மத்திய அரசும் இருந்தாலும் சரி, மாநில அரசும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்து பேசப்பட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து அவருக்கு இது பேசினாரு. இது வந்து அதுக்கான பிரச்சனை. இது வந்து அவங்களோட தேவை. அவனுக்கு தேவைக்கேற்ப அவன் படிச்சுக்கிறான். அவனுக்கு வந்து இந்த வயசுல தான் நீ படிக்கணும், இந்த வயசுல படிக்கக்கூடாது அப்படின்றலாம் நீ வந்து எதுவுமே திணிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அவனுக்கு விருப்பமா இருந்தா இந்தியும் படிக்கட்டும், தமிழும் படிக்கட்டும், கன்னடம் படிக்கட்டும், மலையாளம் படிச்சுக்கிட்டோம், கன்னடம் படிச்சுக்கிட்டோம், எதை வேணாலும் படிச்சுக்கிட்டோம். அதை பற்றி நம்ம வந்து கேர் எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட கட்சியில் வந்து கட்டமைப்பு பற்றி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த மீம்ஸாக போடுறது, அது வந்து பார்த்தோன்னா அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயத்த ஒன்று சொன்னார். அது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாவட்ட செயலர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அரசியலே தெரியாதவங்களை வந்து பார்த்தோன்னா அரசியல் செஞ்சு எப்படி வந்து அரசியல் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லும் போது அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டு சொன்னார். அண்ணாதுரை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதும் அவர் பின்னாடி இருந்தது இளைஞர்கள் தான். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து தனியாக பிரிச்சுட்டு போது அவங்களுக்கு பின்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் அப்படின்ற விஷயத்த சொன்னார். அந்த இதை வச்சு நம்மளோட இளைஞர்களும் கொண்டு வரலாம் தானே அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறாங்க. இதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு விஷயத்த ஒன்று சொன்னார். என்னன்னா, பண்ணையாறுகளை வந்து அரசியல்களை கொண்டு வந்துட்டு இந்த பண்ணையார் ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த என்ன சொன்னாங்கன்னா மன்னர் ஆட்சி சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேருந்து விஜய் அவர்கள் வந்து அவங்களோட அரசியல் வந்து எடுத்துக்காட்டு எதிர்நோக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பதிலடி கொடுக்கறது மன்னர் ஆட்சின்னு சொல்றாங்க. அது உண்மையில தான் நடக்குது. என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர் இருந்தாரு, அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் இருந்தாரு, அதுக்கப்புறம் உதயநிதி வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு அடுத்து அவங்க பையனை வந்து கொண்டு வரதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து எடுத்த உடனே துணை முதலமைச்சர்லாம் வரும்போது என்னன்னா, மற்றவங்க ஏன் வந்து சுற்றுவட்டத்திலே அவங்களோட கட்சியிலேயே வந்து பார்த்தோன்னா எவ்வளோ செல்வாக்கம் இருக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் பணி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கான தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்காட்டி விஜய் அவர்கள் வந்து பார்த்தா பேசினாரு. ஆதவ அர்ஜுன் அவங்க வந்து பேசினாங்க. பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆளுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து பேசினாங்க. பிரசாந்த் பேசினாரு, ஆதவ அர்ஜுன் பேசினாரு. ஆதவ அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு முன்னாடி வந்து ஏன் வந்து வெளியே வந்தாரு, அதுக்கப்புறம் டிவிகேக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு அஜெண்டான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு வந்து லீடு மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் அஜெண்டா ரெடி பண்ணிட்டோம், என்னோட தலைவர் வந்து இப்படி தான் போவார், இப்படி தான் செய்ய போறாரு, இப்படி தான் மக்கள்கிட்ட வந்து கவர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பாலிக்கா மறைமுகமாக ஒரு விஷயத்தை வந்து பேசினாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பில் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மக்கள்கிட்ட வந்து உங்களோட கட்சியை வந்து இன்னும் எடுத்து செல்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடுமையான சூழல் இருக்கு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து செய்யல, அவங்க வந்து பணத்துக்காக தான் வந்து செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு பிரசாந்த் வேலை செஞ்சாங்க. இப்போ வந்து டிவிகே வரணும்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் வராங்க. பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு எதுவுமே வரல. அவருக்கு தேவை வந்து பணம். அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கலாம். எந்த கட்சியை வந்து அதிகமாக கொடுப்பாங்க, எந்த கட்சி வந்து நம்மளுக்கு வந்து அவங்கள வந்து ஃபேவரை ஏற்றுக்கிற கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஒரு ஊழியராக ஒரு எம்ப்ளாயராக தான் வராங்களே தவிர இவங்க வந்து வேலை செய்யணும், தமிழ்நாடு மக்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு வரல. அது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பட் அது உங்களோட
அரசியல் யுத்தின்னு சொல்லிக்கலாம். நீங்க வந்து ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட பணி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா செய்யலாம். ஆனா பட் வந்து அவர் இங்க வந்து புகழ்ந்து பேசுற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வந்து பிடிக்கல. மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லுங்க. ஆக மொத்தத்துல வந்து இன்னைக்கு அவர் பேசின பேச்சில் வந்து பார்த்தோன்னா, பயங்கரமா சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. விஜயோட டிவிகே கட்சி செகண்ட் மாநாடு பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா, சொத்துல விஜயோட அரசியல்ல வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்து 2ஆம் ஆண்டு வெற்றிகரமாக தொடங்கி வச்சிருக்காங்க. உங்களோட பணிகள் வந்து சிறப்பாக செய்யணும். மக்களுக்கு வந்து நல்லது செய்யறது வந்து யாரால் நடந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து வரவேற்கத்தக்கணும். கண்டிப்பா வந்து விஜய் பேசின விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீங்க எப்படி வந்து மாற்றமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்? இது ஒரு மாற்று கட்சியா விஜய் வந்து வர்றது நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க?